லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 39 43 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பாருங்க, நீங்க என்ன சொல்லாதுங்க, என்னால ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லாதுங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றோம்? முழங்கால் நிற்க மாட்டோம், ஆண்டவரை கூப்பிட மாட்டோம், ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டோம், ஜெபம் பண்ண முடியல. நீ தப்பு எல்லாம் நீங்க தப்பவே மாட்டீங்க. வேதம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் தூங்குனாங்க. ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் ரொம்ப களைப்பா இருந்தீங்க, நைட்டு முழுவதும் ராப்போதின காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதனால தூங்குன்னு சொன்னாரா? இல்லை. சாக்கு போக்கு ஒரு மனுஷனும் ஒருபோதும் என்னால் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார். வாசிங்க. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கார்படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவருக்கு தெரியும் எப்படிப்பட்டதான கொடூரமான மரணம். என்ன செய்யறாரு? உமக்கு சித்தமான மாற்றாண்டவரே. ஏன்னா அவர் நினைச்சா அவர் எழும்பி அந்த இடத்த விட்டு மறைந்துக்கிடலாம். மறைந்தா அந்த நாள் வரக்கூடும் போது பார்க்கும்போது அங்கே ஆள் இருக்காது. அப்பவும் பெரிய சிலுவை மரணம் தப்பிடலாம். ஆனா உமக்கு சித்தம். அப்போ இங்க சித்தம் அடிக்கப்படுது, சித்தம் நொறுக்கப்படுது. என்ன கிடைக்குது தெரியுமா? அந்த ஜெபத்துக்கு ஒரு பலன் கிடைக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பாக்கியத்தை பாருங்க. என் மனுஷி தேவன், அவர் நம்மளை காண்கிற தேவன். ஆகார் என்ன சொன்னார்? நீர் என்னை காண்கிற தேவன். கஷ்டமும் நெருக்கமும் இருந்தாலும் அந்த ஒண்ணும் தான் தேட்டும். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்துட்டே இருக்கிறீர். அப்போ ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லிடாதுங்க. முழங்கால நில்லுங்க, தானா ஆண்டு கிருபை தருவார். வலிக்கும், முழங்கால நின்றுங்க, தானா இந்த வலி எல்லாம் சேர்ந்து ஆண்டவரேன்னு சொல்லு. தானா அந்த இருதயம், இது என்ன இருதயத்திலிருந்து வார்த்தை வரல, எல்லாம் வரும். முதல்ல வலி வரும், வேதனை வரும், அடுத்து எல்லாம் வரும். ஆண்டவரேன்னு சொல்ல தானா தோணும். ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லாதுங்க. ஏன் ஜெபம் பண்ண சொல்றேன்? நீங்க ஜெபம் பண்ணா மட்டும்தான் பலப்படுத்தக்கூடிய தேவன் உங்களை பலப்படுத்த முடியும். நீங்க ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்களே, ஆனால் பலப்படுத்த முடியாது. இங்கு தேவன் பலப்படுத்தப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலப்படுத்தப்படுகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியினால். முழங்கால நிற்கிற நம்ம என்ன தெரியுமா? எதுவுமே பண்ண மாட்டேன், நொந்துடக்கூடாது, வலிச்சிடக்கூடாது, ஆனா எனக்கு எல்லாமே வேணும், ஒன்றும் கிடைக்காது. முடிவு பரிதாபமா. 1 கொரிந்தியர் 6:12 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. உங்களுக்கு தெரியணும், கண் பாக்குது இல்ல, பலரும் பல காரியங்களை சொல்றாங்க. அது வாங்கினா கொள்ளலாம், இதை அனுபவிச்சா கொள்ளலாம், இதை பார்த்தா கொள்ளலாம், இங்க போனா கொள்ளலாம், எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தகுதியா இருக்க, அதான் அனுபவம். யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு உணர்வு? யாருக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? எல்லாம் அனுபவிக்க எனக்கு முடியும், ஆனா எனக்கு தகுதியா இருக்காது. ஒரு ஊழியக்காரனா இருக்க எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாருக்கும் போதிக்கிற எனக்கு தகுதியா இருக்காது. தேவையில்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எத்தனை பேர் எத்தனை காரியத்தில் அடிமையா இருக்கு? பொருளுக்கு அடிமை, பொருளாசைக்கு அடிமை. அது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அநேகருக்கு நான் சும்மா பொருள் வாங்கிட்டே இருக்கணும், அப்படியே விழுந்துருவீங்க, ஒரு அனுபவமே இருக்காது. அப்ப என்ன தேவை? உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். 1 பேதுரு 1:13 வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனதின் அறைகளை கட்டுப்படுத்து. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனசை கட்டுப்படுத்துங்க. முடியலன்னு சொல்லாதீங்க, உங்களால முடியும். ஆண்டு அந்த கிருபை உங்களுக்கு வந்திருக்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொய் சொல்லாத, கொலை செய்யாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிருக்கு? அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கிருபை கட்டளையிட்டு இருக்கிறார். தேவன் சிலுவையிலே அறையப்பட்டதுனாலே கிருபை வெளிப்பட்டது. நான் சொல்ல அர்த்தம் புரியல, அப்படிதானே? அர்த்தம் புரியல, அப்படிதானே? அப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் மாம்சிய பிரகாரமாக தான் அவங்க கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்ப கிருபை வெளிப்பட்டிருக்கு. தேவன் சிலுவையிலே அறையப்பட்டதுனால, அவர் உயிர் தெழுந்ததுனால, அவருடைய ஆவி நமக்கு கட்டளையிட்டதுனால கிருபை வெளிப்பட்டிருக்கு. அது என்ன கிருபை? நம்ம முழங்கால் ஜெபம் பண்ணுனா இச்சடக்கம் தருவார். நம்ம முழங்கால் ஜெபம் பண்ணா என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்றோமே, அது எல்லாத்தையும் விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிருபை. இப்ப அதுக்கு மதிப்பே யாருக்கும் தெரியல. ஒரே வார்த்தையில பிரயாசப்படாமலே சொல்லிடுறோம், முழங்கால் நிற்காமலே சொல்லிடுறோம், கேட்காமலே சொல்லிடுறோம், முடியல. தப்ப முடியாது.